வணக்கம். வெல்கம் டு a course on dynamics, அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸோடு நம்ம கோர்ஸை ஆரம்பிப்போம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? ஸ்டடி ஆர் அனாலிசிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வென் ஃபோர்ஸஸ் அப்ளைட். ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு பாடி, ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இப்போ மெக்கானிக்ஸ் ப்ராட்லி ரெண்டு கேட்டகரியாக நம்ம கிளாசிஃபை பண்றோம். என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் விஷயம் ஸ்டாட்டிக்ஸ், ரெண்டாவது ஒரு விஷயம் டைனமிக்ஸ். இப்போ ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா திஸ் இஸ் தி அனாலிசிஸ் ஆஃப் பாடிஸ் அட் ரெஸ்ட். இப்போ அனாலிசிஸ் ஆஃப் பாடிஸ் அட் ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு டேபிள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை தள்ளணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் இந்த பக்கம் மூவ் ஆக போகுது, சரிங்களா? அந்த டேபிள் ரெஸ்ட்ல இருக்கே தவிர அதுல இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா அந்த டேபிளை நீங்க சும்மா இப்படி அந்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நிக்க போறது கிடையாது. அது என்ன சொல்றது, கீழே தரையில நீங்க வைக்கும் போது மட்டும்தான் அது அந்த இடத்துல அப்படியே இருக்க போகுது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயம் இங்க ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க இந்த பக்கம் இருந்து உங்களோட ஃபோர்ஸை கொடுத்து இந்த டைரக்ஷன்ல தள்ளலாம் நீங்க முயற்சி பண்ற வரைக்கும் இது என்னதான், அது அங்கேயே தான் இருக்க போகுது. இப்ப நீங்க இந்த பக்கம் இருந்து தள்ளலாம்னு நினைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் இந்த பக்கம் ஒருத்தங்க ஒரு கயிறு கட்டி இதை இந்த பக்கம் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் இவங்க இழுக்கிற ஃபோர்ஸ் டுகெதரா இந்த டேபிள் இந்த பக்கம் ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க இந்த பக்கம் தள்ளணும்னு நினைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப திடீர்னு உங்க ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, நீ தள்ளிடுவியா, இதை இந்த இடத்த விட்டு நான் நகர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து அவரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும், இப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் எங்கேயுமே மூவ் ஆகாம அதே இடத்துல இருக்க போகுது. சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு கொடுக்குற ஃபோர்ஸ் நீங்க கொடுக்கறத விட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் இதை தள்ளணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் இது இந்த பக்கம் நீங்க அப்படியே கொஞ்சம் பேக்ல உங்க ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஆகி அது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல அந்த டேபிள் பாட்டுக்கு ஒரு இடத்துல கம்முன்னு இருந்துச்சு. பட் அதுல ஏதோ ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும் போது அங்க என்ன நடந்துச்சு, அதோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இங்க அடிஷ்னலா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயம் அதை அந்த தரையோட இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு, சரிங்களா? இல்ல அப்படின்னா நம்ம லைக் அந்த இடத்துல கூட அந்த டேபிள் இருக்கலாம், இல்லாம அது கீழே வச்சாதான் நிக்குது. அந்த இடத்துல வச்சா பொத்துன்னு கீழே ஃப்ளோர்ல டச் ஆகி அந்த இடத்துல கம்மன் நிக்க போகுது. அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நீங்க இந்த பக்கமோ தள்ளணும்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அதாவது அந்த ஃப்ளோரும் டேபிளும் உறையும் போது ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருந்திருப்போம். இப்போ டைனமிக்ஸ்ல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் தி அனாலிசிஸ் ஆஃப் பாடிஸ் இன் மோஷன், சரிங்களா? அப்போ மோஷன்ல அதாவது நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியதான பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றது, சோலார் சிஸ்டம் பெரிய பெரிய எக்ஸாம்பிளா பேசணும் அப்படின்னா சோலார் சிஸ்டம் இல்ல ஒரு வெஹிக்கிள் இல்ல ஒரு கார், இதெல்லாம் மூவிங்ல இருக்கும் போது அந்த பாடிஸ் எல்லாமே மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள், அதுல நம்ம எந்த மாதிரியான ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அதுல எந்த மாதிரியான டிராக் இருக்க போகுது, அதை பத்தியான ஸ்டடியை தான் we call it as டைனமிக்ஸ், சரிங்களா? அடுத்தது இந்த டைனமிக்ஸை இதையும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணியிருந்திருக்காங்க.
எந்தெந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைனமேட்டிக்ஸ், ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கைனெட்டிக்ஸ். அதாவது பாடியோட மோஷன் பத்தி ஸ்டடி பண்ண போறோம். இதை எதுக்கு இந்த மாதிரி 2 இதா கிளாஸிஃபை பண்ணோம், அப்ப இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுல வந்து ஸ்டடி ஆஃப் த ஜியோமெட்ரி ஆஃப் த மோஷன், ஸ்டடி ஆஃப் த ஜியோமெட்ரி ஆஃப் தி மோஷன். என்னது அந்த மோஷன் எந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத மெயினா நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்தது the principles of kinematics relate the displacement, velocity, acceleration and time of body's motion without reference to the cause of motion. ஆக மொத்தத்தில் இதுல என்னதான் சொல்ல வராங்க, அதாவது இந்த கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்னென்ன படிப்போம்னு சொல்றாங்கன்னா, ஒரு பாடியோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பேசும்போதே இருந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் நடக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து, சரிங்களா, இது வந்து கோயம்புத்தூர்னு வச்சுப்போம். கோயம்புத்தூர்ல இருந்து இங்க திருப்பூர், சரிங்களா. ஸோ இப்போ இந்த கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னா, சப்போஸ் இஃப் வி டிசைட் டு டிராவல் பை அ ஸ்ட்ரைட் ரோடு, சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்திருக்கோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகர்றதுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வர்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா. சாரி, ஸோ இப்படி வந்து இப்படி இப்படி இந்த மாதிரி வர்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது இது ரெண்டுமே இல்லாம டிசைனா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இது இல்ல அப்படின்னா இப்படி வர்றது ஒண்ணு. லைக் இந்த மாதிரி எவ்வளவு ஆப்ஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை வகையில வேணாலும் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர முடியும், சரிங்களா. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் கவர்டுங்கிறது என்னது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான வழியில என்ன அப்படிங்கன்னு பாக்குறோம். அப்படி ஒரு வழி நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரோடு எப்படி எல்லாம் வளையுதோ அந்த மாதிரி வளைஞ்சு, சப்போஸ் இந்த இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு டேக் டைவர்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்படி சுத்தி வந்துதான் இந்த இடத்துக்கு வந்து சேர முடியும்னா இப்படி சுத்தி தான் வந்திருப்போம். அப்போ இப்படி நம்ம வளைஞ்சு போகும்போது இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்போம். இப்போ மொத்தமா இந்த கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருப்பூர் வந்து சேர்றதுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டுங்கிறது இந்த விஷயம். இதே அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் நகர்ந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் நீங்க ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல போயிருந்தீங்க அப்படின்னா அங்க நடந்த விஷயத்தை தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. அப்போ இங்க வந்து 2 விதமான வழியில வந்து டிராவல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்னு என்ன அப்படின்னா லீனியர் பாத், அதாவது இந்த ஸ்ட்ரைட்டா போறது வந்து லீனியர் பாத், இல்ல அப்படின்னா ரெக்டிலீனியர் பாத் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு வந்து கர்வ்டு பாத்ஸ், அந்த கர்வ்டு இல்லைன்னா சர்க்குலர் பாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. சர்க்குலர் பாத் அப்படின்னா லைக் அது சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வளைஞ்சு போறோம் அப்படின்னாலே வந்து அதை நம்ம சர்க்குலர் பாத் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போற வழியில இங்க நடுவுல தான் வந்து அவினாஷி நமக்கு இருக்கு, சரிங்களா.
ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டு அடுத்து திருப்பூர்ல இருந்து அவினாஷி நம்ம வரணும். ஸோ திருப்பூர்ல இருந்து அவினாஷி வரணும் அப்படின்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஃபுல்லா இந்த கிரீன்ல என்ன பேசியிருக்கோமோ இது வந்துட்டு அடுத்து திரும்ப இந்த மாதிரி நம்ம வந்தாகணும். இப்ப வளைஞ்சு வளைஞ்சு போயிருந்தாலும் இப்ப இந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு வந்து இப்படி ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா லைக் இப்படி நம்ம வந்து சேர்ந்துருப்போம். அப்போ இந்த ப்ளூ பிளஸ் இந்த ரெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கர்வ்டு ஒன்ல சர்க்குலர் பாத்துல இது மொத்தமா நம்மளுடைய டிஸ்டன்ஸ் கவர்டா இருக்க போகுது. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அவினாஷி. ஸோ இது என்னவோ இதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, இவ்வளவு யூனிட்ஸ் தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஆனா டிஸ்டன்ஸ் கவர் என்னதான் இருக்கு, இது இவ்வளவு தூரம் போய் அப்புறம் ஒரு நெகட்டிவ் இதையும் கவர் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யூனிட்ஸ் எதர் ஃபார்வர்ட் இல்ல பேக்வர்ட் நம்ம போயிருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் பேசுறது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு அது ரெக்டிலினியர் பாத்துல போச்சா இல்ல கர்வ்டு சர்க்குலர் பாத்துல போச்சா இது எல்லாமே டுகெதரா வச்சு நம்ம பேசுறது டிஸ்டன்ஸ் கவர்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸ் கவர்டும் ஒன்னு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்திருக்கேன். அடுத்த டேர்ம் வெலோசிட்டி. இப்போ வெலோசிட்டி அப்படிங்கிறது என்னது, இட் ஹேஸ் சம் டைரக்ஷன். இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்க்கு நீங்க அப்ளை பண்ணி தான் அது மூவ் ஆக போகுது. இப்போ ஒரு ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் see the bottle that I have on me. இப்போ என்னோட இமேஜ் வந்து கொஞ்சம் கீழே குட்டியா வந்திருக்கும், அந்த இதுல பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் ஒரு ஃபோர்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கிறது வந்து எய்தர் இந்த பக்கம் தள்ளலாம். சரிங்களா? ஸோ இங்க இருந்ததை நான் இப்படி இது பண்ணேன். சப்போஸ் இப்படி தள்ளேன் அப்படின்னா இப்படி மூவ் ஆக போகுது, இந்த பக்கம் இழுத்தனா இப்படி வரப்போகுது. அப்போ எந்த டைரக்ஷன்ல இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் அந்த டைரக்ஷன்ல நான் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸை கொடுத்தாகணும். சரிங்களா? அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ வெலோசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை பத்தி எல்லாமே நம்ம இது பண்ண போறோம். அண்ட் டைம் ஆஃப் பாடிஸ் மோஷன் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது அந்த டைமை இது பண்ணியும் பண்ண போறோம். ஆனா வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு தி காஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்ன, எதனால இந்த மோஷன் நடக்குது, எந்த ஃபோர்ஸ்னால திஸ் மோஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ், அது நமக்கு இந்த இடத்துல கைனமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியம் கிடையாது. நம்ம என்ன அந்த மோஷன்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போமே தவிர அந்த மோஷன் எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். சரிங்களா? இப்ப அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா கைனடிக்ஸ். இது என்னன்னா லைக் ஜஸ்ட் a minute, this is the study of the relation between the forces acting on a body, the mass of a body, the mass and the motion of a body. அப்ப என்ன சொல்ல வராங்க, அதாவது என்ன ஃபோர்ஸ் அதுல ஆக்ட் ஆகுது, அதோட மாஸ் என்ன, அதோட மோஷன். இப்ப மோஷன் பத்தி பேசுறோம் அப்படிங்கும் போதே இருந்துட்டு அதுல நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலோசிட்டி, ஆக்சலரேஷன் இது எல்லா விஷயமும் நமக்கு உள்ள வந்துடும். சரிங்களா? இப்ப கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க கைனமெட்டிக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசணுமோ அது கூட ஃபோர்ஸை பத்தியும் சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேச போறோம். இங்க எதனால அந்த மோஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது கைனமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா கைனடிக்ஸ்ல அதுவும் அவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? So we use kinetics to predict the motion caused by given forces or to determine the forces required to produce a given motion. சரிங்களா? அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா
இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த பாடியில வந்து என்ன மோஷன் நடக்கும் அப்படிங்கறத வந்து எய்தர் ப்ரெடிக்ட் பண்ணுவோம், அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் மோஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் அப்ளை பண்ணா நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம கைனடிக்ஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இப்ப டைனமிக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் இந்த கைனடிக்ஸ் அப்படின்னா என்னங்கிற விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பேசணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லைக் இங்க டைனமிக்ஸ், இப்போ ஸ்டாட்டிக்ஸ் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு மெயினா இந்த மெக்கானிக்ஸ், பிசிக்ஸ் இது ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே இருந்துட்டு they are mainly based on Newton's law of motions. சரிங்களா? இந்த மனுஷன் தான் வந்து ஒரு 3 லாவை டெசிக்னேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அவரோட இந்த 3 லாவை வச்சுதான் வந்து நம்மளோட இந்த என்டையர் மெக்கானிக்ஸ்க்கான ஃபண்டமெண்டலா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாலே இந்த 3 லா ஆஃப் மோஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லா அந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, ஒரு விஷயம் அது பாட்டு கம்முன்னு தான் இருக்க போகுது, எய்தர் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கம்முன்னு இருக்க போகுது, இல்லைன்னா அதோட வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க போகுது, அன்லெஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் டேக்கிங் பிளேஸ். அதுதான் விஷயம். மூணாவது தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா பத்தி நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் தெளிவா தெரிஞ்ச நியூட்டன்ஸ் லா என்ன அப்படின்னா அதுதான், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்டாட்டிக்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளால படிச்சிட முடியும். சரிங்களா? ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடியை பத்தி படிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் போதுமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா டைனமிக்ஸ் பத்தி நம்ம வரும்போது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இங்க கொடுக்குது. இப்போ அதுல இருந்து தான் வந்து நம்மளுடைய கோர்ஸ் கண்டென்ட்குள்ளேயே நம்ம ஸ்டார்ட் ஆக போறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஐ ஹாவ் கிவன் அ பிக்சர் ஆஃப் அ ரோலர் கோஸ்டர். ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு. இப்போ ரோலர் கோஸ்டர்ல இங்க நான் ஒரு டைப் ஆஃப் ரோலர் கோஸ்டரோட பிக்சர் நான் உங்களுக்கு காட்டி இருந்திருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள சிலர் வந்து, எல்லாரும் சொல்ல முடியாது, பட் நம்மள சிலர் வந்து ரோலர் கோஸ்டர்ல டிராவல் பண்ணி இருந்திருப்போம். உங்க ரோலர் கோஸ்டர் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம எதை பத்தி சொல்லுவோம்? இப்ப இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்டான ஒரு ரோலர் கோஸ்டர்ல நம்ம போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அப்படியே தலையில சுத்தி போடுற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படின்னா இதுல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்றது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிதான் எவ்வளவு மேல ஏறணும், எவ்வளவு கீழே இறங்கணும், டொயின்னு எவ்வளவு சுத்தணும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிதான் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ இது எல்லாத்த பேஸ் பண்ணி தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. அப்படின்னா இதுல எந்தெந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஆச்சு, ஓகே, எவ்வளவு ஸ்பீட்ல இன்வால்வ் ஆச்சு, எந்த டைரக்ஷன்ல போச்சு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. இதே வந்து லைக் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் போட்டப்ப அங்க இருந்து ஒரு ரோலர் கோஸ்டர்னு போயிட்டீங்கன்னா அது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா, தீம் பார்க்ஸ்ல இந்த அளவுக்கு இதுக்குன்னு ஒரு தனி செட்டப் இருக்கும். அங்கங்க எடுத்துட்டு போய் எக்ஸிபிஷன்ல போடுறவங்க வந்து ரொம்ப பெருசா இருக்காது, ஒரு சின்ன லைக் ஒரு சின்ன ஒரு ஸ்லைடோ ஒரு சின்ன ஒரு அப்ப அப்படியே திருப்பி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அதுல வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்கும் போது இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு திஸ் ரோலர் கோஸ்டர் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அவ்வளவுதானே தவிர இதை வச்சு நம்ம எதாவது படிக்க போறோமா அப்படின்னா இதை வச்செல்லாம் நம்ம பெருசா எதுவும் படிக்க போறது இல்லைங்க. வாங்க நம்ம கண்டென்ட் குள்ள போவோம். இப்ப நம்ம கண்டென்ட் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இஃப் த ரிசல்டன்ட் force acting on a particle is not zero, the particle has an acceleration proportional to the magnitude of the resultant and
in the direction of this resultant force. சரிங்களா? சரி, இதுதான் வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத சொல்லிட்டோம். யூசுவலா நியூட்டன் செகண்ட் லாவை பத்தி பேசணும் அப்படின்னாலே இருந்துட்டு மேக்சிமம் நம்ம எல்லாருமே இருந்துட்டு ஸ்கூலிங்ஸ்ல படிச்சப்போ எல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்போம், F is equal to m times of a அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதியிருந்திருப்போம். இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எதனால வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே நம்ம பார்ப்போம். அதனால as of now let me not write down the statement. ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல லைக் அதாவது அந்த நோட்டேஷன்ல எழுதாம இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகல். அப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து யூ ஹேவ் an ஆப்ஜெக்ட் ஆர் அ பார்ட்டிகல், சரிங்களா? இதுல ஒரு சில ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். இப்போ ஜென்ரலா ஒரு பார்ட்டிகல் வந்து இருக்கு அப்படின்னாலே அந்த பார்ட்டிகல் ஈவன் தோ இட் இஸ் இன் மோஷன், பேசிக்கா நம்ம இடத்துல பேசும்போது எல்லா பார்ட்டிகல்லயும் ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சரிங்களா? அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி அது மோஷன்ல இருக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம அப்ளை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு அது பாட்டுக்கு ஸ்டாட்டிக்கா ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டா இருக்க போகுது, ஒரு இடத்துல அது பாட்டு கம்முன்னு இருக்க போகுது, சரிங்களா? இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகல் இஸ் நாட் ஜீரோ, இதுதான் முக்கியம். அப்போ இந்த பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் எல்லாம் எவ்வளவு ஃபோர்ஸ் வேணாலும் ஆக்ட் ஆகலாம். இது டுகெதரா பார்க்கும்போது இது வந்து ஜீரோ இருக்கக்கூடாது. அதாவது இது வந்து ஸ்டாட்டிக்கா இல்லாம திஸ் வில் ஹேவ் சம் மூவ்மெண்ட் ஆன் எய்தர் ஆஃப் த டைரக்ஷன், சரிங்களா? இப்ப நான் இந்த ரெட் கலர்ல கொடுக்கறது வந்து இந்த ரிசல்டன்ட் டுகெதர், இதோட ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் வந்து இதுல ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல இது மூவ் ஆனா ஓகே தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா the body is moving in this direction. அப்ப இந்த பாடி வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகி லைக் வேணா நம்ம இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு கர்வ்டு டைரக்ஷன்ல வந்து இது மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? அப்போ இப்படி ஒரு இதுல வந்து இது மூவ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ரெண்டு ஃபோர்ஸோ இல்லை ஒரு சிங்கிள் ஃபோர்ஸோ வந்து இதில் நம்ம ஆக்ட் பண்ணியிருந்திருப்போம் ஸோ தட் இது மூவ் ஆகுது, சரிங்களா? இப்படி ஒரு ஃபோர்ஸ் நீங்க வந்து கொடுக்கும்போது இட் வில் மூவ் இன் திஸ் டைரக்ஷன் ஒன்லி, சரிங்களா? இதே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு மூவ் இன் அ ஸ்ட்ரைட் பாத், ரெக்டிலினியர் பாத்ல மூவ் ஆயிருந்திருக்கும். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா the particle has an acceleration. ஸோ நீங்க கொடுக்கிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்னவா இருக்கு, அதோட மேக்னிடியூட் வேல்யூ. இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னாலே இருந்துட்டு இட் இஸ் அ வெக்டர், சரிங்களா? நம்ம ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு கர்வ்டு பாத்துல இப்படி சைடா இருந்து தள்ளணும் அப்படின்ட்டு நம்ம தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே இருந்துட்டு தட் ஃபோர்ஸ் வெக்டர் வில் ஹேவ் சம் காம்போனன்ட்ஸ், எக்ஸ் டைரக்ஷன்ல, ஒய் டைரக்ஷன்ல, இசட் டைரக்ஷன்ல. இந்த 3 டைரக்ஷன்லயுமே இட் ஹேஸ் சம் காம்போனன்ட்ஸ், ஆஸ் அ ரிசல்ட் இட் மூவ்ஸ், சரிங்களா? அப்போ இந்த பாடியோட ஆக்சலரேஷன் will be proportional to the magnitude of the resultant. So magnitude of the resultant அப்படிங்கிறது என்னது? சப்போஸ் நீங்க எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணா அந்த நாட் ஜீரோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்போ இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுதா என்னன்னு தெரியாது. Let us consider this to be the resultant force. Let us take this as F. நான் சொன்ன மாதிரி இதுக்கு கண்டிப்பா காம்போனன்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னா this F vector is going to be F1, F2 and F3. So இதோட மேக்னிடியூட் அப்படின்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா from the vector calculus ideas this is under root F1 squared plus F2 squared plus F3 squared. இதுதான் வந்து magnitude of the resultant, சரிங்களா? My acceleration, this is also a vector, is proportional to the magnitude அப்படின்னு சொல்றாங்க. And in the direction of the resultant force. So இதோட மேக்னிடியூடுக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும் acceleration. So அதாவது when you see an acceleration, இப்போ acceleration-ஓட இந்த விஷயத்தை பார்த்துட்டீங்கனாலும் this is going to be proportional, as well as direction பத்தி பேசுறாங்க அப்படின்னா acceleration is also proportional to F vector. So இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க நடக்கும்.
நீங்க எந்த மாதிரியான ஃபோர்ஸ அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட் தான் வந்து இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம். ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல்ல நீங்க என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்களோ அது மட்டும் தான் அந்த இடத்துல நடக்க போகுது. வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸ், வேற எந்த ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுமே அந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்களோ, எந்த டைரக்ஷன்ல உங்களோட ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அதே டைரக்ஷன்ல இதுவும் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் a particle here, so in the directionல வந்து you are going to apply your force F1. அப்போ உங்களோட பார்ட்டிகல் இங்க என்ன நடக்கும், சம் a1ங்கிற ஆக்சலரேஷன்ல இதே டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆக போகுது. சப்போஸ் வேற ஒரு ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, F2ங்கிற ஃபோர்ஸ், அப்ப இந்த பார்ட்டிகல் எங்க நடக்கும், இங்க வந்து a2ங்கிற ஒரு ஆக்சலரேஷன்ல மூவ் ஆக போகுது. இதே மாதிரி நீங்க அந்த பார்ட்டிகளோட பொசிஷனை வேற எங்க வேணாலும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணி பாருங்க, அதே டைரக்ஷன்ல தான் வந்து மூவ் ஆக போகுது. அப்போ நீங்க எந்த டைரக்ஷன்ல இது பண்றீங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆக போகுது. அப்படிங்கும் போது கரஸ்பாண்டிங் டு திஸ் ஃபோர்ஸ் ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போ there is no restriction on what force you apply or how many force you apply. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா அதுல நடந்த ரிசல்டன்ட், அதாவது ரிசல்டன்ட் அப்படிங்கிறது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்களேன், சரிங்களா? எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா தான் இருந்திருக்க போகுது, சரிங்களா? சோ திஸ் இஸ் சம் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நீங்க அப்ளை பண்ண ஃபோர்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்க மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்கான ஒரு ஆக்சலரேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அந்த கரஸ்பாண்டிங்கான ஆக்சலரேஷன், அந்த ஃபோர்ஸ் அதோட ஆக்சலரேஷன், அந்த கரஸ்பாண்டிங் ஆக்சலரேஷனோட ரேஷியோ பார்க்கும்போது தட் இஸ் கோயிங் டு பி a கான்ஸ்டன்ட் வேல்யூ, சரிங்களா? the constant value obtained. சோ அதாவது இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன், சரிங்களா? இங்க ஃபோர்ஸ்னா நான் டைரக்டா வெக்டர் இல்லாம ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த இடத்துல ஐ ஹேவ் ஜஸ்ட் மேட் தி மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ த மேக்னிடியூட், த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்டைன்ட் இஸ் கால்ட் தி மாஸ் ஆஃப் அ பார்ட்டிகல். And is denoted by m, சரிங்களா? அப்போ இப்போ அப்படியே இதை நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா, when, like if I write it in another color that would be better for you people, I hope so. So when a particle of mass m is acted upon by a force effector, the force effector and the acceleration a vector of the particle satisfies f vector equals m times of a vector. Let us mark this as equation 1. சரிங்களா? இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் உடைய ஸ்டேட்மெண்ட் உடைய நோட்டேஷன் ஃபார்ம், சரிங்களா? இப்போ இந்த ரிலேஷன்ல வந்து நமக்கு என்ன, இந்த ரிலேஷன்ல இருந்துட்டு இதோடைய கம்ப்ளீட் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய மேக்னிடியூட்ஸ் மட்டும் கிடையாது, லைக் அதாவது let me write that as a note here. So மொத நோட், அதாவது மொத அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, மேக்னிடியூட்ஸ் ஆஃப் f vector and
A vector are proportional. அடுத்தது the direction of F vector and A vector are the same. So magnitudes மட்டும் proportional கிடையாது, directionும் சேமா தான் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். அப்போ இந்த இடத்துல ஜெனரலா நம்ம எல்லாத்துக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா? இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ஆக்சலரேஷனும் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா இருக்கணுமா அப்படின்னு நம்மள ஒரு சிலருக்கு தோணலாம். கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இட் மே பி டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம், அந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, the ratio of the force and acceleration, அதாவது magnitude of the ratio of the force and acceleration is constant. சரிங்களா? அந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்படின்னா the magnitudes of F vector and A vector remain proportional even if F vector and A vector are not constant. So இப்ப அடுத்த ஜெனரலான ஒரு क्वेश्चन என்ன அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஓகே, சப்போஸ் மோர் தென் ஒன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஜெனரலா வர அடுத்த क्वेश्चनா இருக்கும். அதாவது what happens to Newton's second law for multiple forces? ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னா, the resultant அப்படின்னு தான் பேசி இருந்திருக்காங்க. அப்ப ரிசல்டன்ட் அப்படிங்கும்போது we can have that force as a sum of forces. சரிங்களா? இதுதான் ஒரு ஃபோர்ஸ்க்கு பதிலா நிறைய ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கங்க. that does not bother anymore. சரிங்களா? அந்த விஷயங்கள் தான் இந்த இடத்துல சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த சமேஷன் F bar அப்படிங்கிறது என்னன்னா, represents the sum or resultant of all the forces acting on the particle. ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா பத்தியே இருந்துட்டு இன்னும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க ஆக்சலரேஷன் வந்து எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நியூட்டோனியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப லீனியர் மொமெண்டம் வச்சுட்டு இந்த நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணி எழுத முடியுமா? கண்டிப்பா எழுத முடியும். அதை எப்படி பண்ண போறோம்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் வந்து நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்க போறோம். இந்த லெக்சர் வந்து கொஞ்சம் லென்த்தியா போறங்காட்டி I stop here itself and we are going to see the next ideologies in the upcoming lecture. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு நீங்க கேட்டுக்கலாம். Thank you.